கொடூரமானவர்களின் சீரலுக்கு முன்பதாய் அடைக்கலம். God is our refuge in the face of all the evil ones who come to destroy us. அவர் வேறொரு அடைக்கலத்தையும் நமக்கு தருகிறார். He will give us another kind of refuge. எபிரேயர் 6 அதிகாரம் 18-19 பாருங்கள். We read this in Hebrews chapter 6 verse 18 and 19. ஆத்துமாவிற்கு அடைக்கலம். He will give refuge to us. நம்முடைய ஆத்துமாவிற்கு நங்கூரம். He is an anchor to our soul. நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு அடைக்கலம். He is a refuge to our soul. 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது. In 2 Timothy 1:12 it says like this. பவுலடிகள் சொன்னார். Paul said like this. நான் என் ஆத்துமாவை அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். I have submitted my soul into his hands. அவர் அதை காப்பாற்றி அவர் திரும்பி வரும் நாள் வரைக்கும் எனக்கு உதவி செய்வார். He is able to keep it safe until the day of his appearance. நாமும் நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு அடைக்கலத்தை தேடுகிறோம் அல்லவா? We also need a refuge to our soul. உலகத்தின் மாயையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறோம். The soul must be saved from the evils and the illusions of the world. அவர் சொல்கிறார். He says, அநாதி தேவன் உன் அடைக்கலம். the eternal God is your refuge. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார். Jesus is hanging on the cross. கடைசி மூச்சொடுங்கும் நேரம். He is about to breathe his last. அருகில் இருந்த கள்ளன் ஒருவன் கதறுகிறான். And there is a thief beside him who is crying out, ஆண்டவரே, Lord, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். remember me when you come in your kingdom. கொஞ்ச நேரத்தில் நான் சாகப் போகிறேன். I am going to die in a short while. ஆனால் என் ஆத்மா நிச்சயம் நரகத்திற்கு தான் போகும். I am sure my soul will go to hell. நான் கொள்ளையடித்தவன். I have ruined people. கொலை செய்தவன். I have murdered people. எனக்கு மறுவாழ்வு இல்லை. I have no new life. ஐயா, என்னை மறந்து விடாதே. Lord, do not forget me. எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். என் ஆத்மாவிற்கு அடைக்கலம் வேண்டும். My soul needs a refuge. நியாயமாய் நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும். Rightfully I must go to hell. எனக்கு உதவி செய்யும். Please help me. கண்ணீரோடு கெஞ்சி. He cried out and pleaded with him. அநாதி தேவன் என்ன சொன்னார்? What did the eternal God say? நானே உனக்கு அடைக்கலம். I am your refuge. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இரு. Today you will be with me in paradise. நாளைக்கு அல்லப்பா. Not tomorrow, son. நான் திரும்பி வரும் பொழுதல்ல. Not when I come back. இன்றைக்கு நீ என்னுடனே கூட. Today you will be with me in paradise. நமக்கு ஒரு நல்ல அடைக்கலம் உண்டு. We have a very good refuge. அவர்தான் நம்முடைய அநாதி தேவன். He is our eternal God. அவர் மரணத்தை ஒவ்வொருவருக்காய் ருசி பார்த்தவர். He tasted death for every one of us. எபிரேயர் 2:9 அப்படி சொல்லுகிறது. Hebrews 2:9 says that. இன்றைக்கும் கூட நமக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? Do we have that assurance tonight? இன்று நம்முடைய கண்களை இந்த உரையில் மூடினால் எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நான் மோட்சம் போவேன் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have that assurance, the confidence, if we close our eyes tonight, we will go to heaven? ஒரு குறிப்பிட்ட நகரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். There was a rich man living in a certain city. ஒரே ஒரு ஆண் மகன். Only one son he had. பொன்னை போல போற்றி வளர்த்தார். And they took care of him just like gold. திடீரென அவன் நோய் வாய்ப்பட்டான். One day he suddenly took ill. 16 வயது. When he became 16, உலகில் உள்ள சிறந்த வைத்தியர்கள் அவனுக்காய் போராடினார். the famous doctors in the world struggled to save him. என்றாலும் but அவன் மரிக்கும் நேரம் வந்தது. The time of his death arrived. ஒரு நாள் அவன் சொன்னான். One day he said like this, அம்மா, Mummy, நான் உலகை விட்டு போகும் நேரம் வந்தது. my time of departure has come. எனக்கு ஒரே ஒரு ஆசை. Only one desire I have. எப்பொழுதும் நான் விரும்பி கேட்கும் அங்கிள் தினகரன் பாடல் ஒன்று உண்டு. Please play the song that I always love to listen by Brother Dinakaran. அது போடுங்கம்மா. Please play that. அதை கேட்டுக்கிட்டே நான் ஆண்டவர்கிட்ட போறேன். I would like to listen to that and go to heaven. தாய் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தார். The mother tried to console him in many ways. தகப்பனார் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தார். The father also tried to speak to him many ways. பயனில்லை. But no use. இறுதியில் அந்த பாடலை போட்டார். They played the cassette. அவன் கண்ணீரோடு கேட்டான். He listened to it with much tears. உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் அது. And then he started singing. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா
கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இந்த பாடலை கேட்க கேட்க இரண்டு கண்களிலும் கண்ணீர். Even as he was listening to this song, both his eyes. கண்ணீரெல்லாம் துடைப்பார் என்ற வார்த்தை கேட்டவுடன் கதறி அழுதான். When he listened to those words that they will wipe away all the tears, he started shedding his tears. அந்த பாடல் முடியும் என்பதாகவே அவன் உயிர் பிரித்தது. And before the song could be over, he passed on to glory. கண்ணீரோடு மன நிம்மதியோடு இயேசுவண்டை சென்றான். He went with much peace to the hand of அவனுடைய Jesus. சமாதானமான முடிவு பலரை அசைத்தது. And his peace in the end blessed many people. பலரை இயேசுவண்டை கொண்டு வந்தது. It brought many people to Jesus. கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. Even now, he is bringing many people to Jesus. அநாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is your refuge. ஆம் பிரியமானவர்களே, Yes, my beloved one. மரணம் கொடியது. Death is very, very hurting. மரண நேரம் யாரையும் கலங்கச் செய்யும். And the time of death hurts anyone, upsets anyone. ஆனால் மோசே சொன்னார், But Moses said, சிலுவையில் மாண்ட அநாதி தேவன் உன் அடைக்கலம். the one who died on the cross of Calvary, the அவரே eternal உன் God is your அடைக்கலம். refuge. அவரே உன் அடைக்கலம். He is your refuge. என்று நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். Today, let us examine ourselves. நமக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? Is there a hope for us? இந்த உலக வாழ்க்கையில் கண்களை மூடிய பிறகு நாம் அவரை தரிசிப்போம். When we close our earthly days, will we go and see him? இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பிரச்சனைகள் மத்தியில் அவன் நமக்கு அடைக்கலம் என்று நம்மால் சொல்ல முடியும். Are we able to say that he is our refuge in the midst of our problems? ஐயா, எனக்கு இந்த அடைக்கலம் வேண்டும். I need this refuge. குடும்ப வாழ்க்கையில் இந்த அடைக்கலம் I வேண்டும். need this refuge in my family என் life. ஆன்மீக வாழ்க்கையில் இந்த அடைக்கலம் In வேண்டும். my spiritual life, I need this refuge. கண்ணீரோடு கெஞ்சுவீர்களா? Why don't we plead with him much tears? நிச்சயமா இன்று உங்கள் வாழ்க்கை மாறும். Surely tonight your life will be transformed. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் என்று இறங்கி வரும். Surely there will be faith and belief that will come to you tonight. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. God, those who believe in the Lord will always receive the confidence. இன்று இரவு கர்த்தர் இந்த நம்பிக்கை உங்களுக்கு தருவார். God will give the confidence to you tonight. தேவனின் அடைக்கலம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்கள் போவீர்கள். You will be able to go home declaring that God is your refuge. இன்று இரவு விசேஷித்த விதமாய் உங்கள் நோய்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். And afterwards I would like to pray for the various sickness in your body. விசேஷித்த விதமாய் கர்த்தர் இன்று உங்களை In a குணமாக்குவார். very special way he will touch you and heal you. அவரே நம் அடைக்கலம். He is our refuge. அநாதி தேவன் நம் அடைக்கலம். The eternal God is our refuge. ஐயா, எனக்கு இந்த அடைக்கலம் வேண்டும் என்று கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோம். Let us cry and tell him, Lord, we need this refuge tonight. எனக்கு நீர் அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுவோம். Let us plead to him and say, Lord, you must become a refuge tonight. நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களை அங்கீகரிப்பார் பிரியமானவர்களே. Surely he will accept you tonight. உங்களுக்காக உயிரே கொடுத்தவர் உங்களை மறுதலிப்பாரோ தள்ளுவாரோ? He who has given his very life, will he reject you? Will he despise you? Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Oh, the wonderful Jesus. Wonderful Lord Jesus.